Namaste bachon, grammar basics. In this lesson we are going to learn two forms of co. ஸோ கோ ஆட் பண்ணோன்னா அதோட மீனிங் என்ன, அதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வஹ்னா ஹீ, ஷீ அண்ட் இட். ஹீ, ஷீ, இட் மூணுக்குமே இதான் வரும். வஹ் ப்ளஸ் கோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வஹ்னா இப்போ அவன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அவன் ப்ளஸ் கோனா இக்குன்னு அர்த்தம். அவன் இல்லைனா ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று வந்து ஐ, இன்னொன்று இக்கு. அவன் ப்ளஸ் ஐ அவனை, அவன் ப்ளஸ் இக்கு அவனுக்கு அப்படின்னு எழுதப்போகிறோம். அப்போது எப்படி வந்து தமிழில் மாறுது? அவன் ப்ளஸ் ஐ அவனைன்னு மாதிரி தான். அது மாதிரி இங்கே வஹ் ப்ளஸ் கோ என்னவா மாறிடும்னா ஓ சே. உசே அப்படின்னா அவனை, அவனுக்கு அப்படின்னா ஓ இஸ்கோ அவனுக்கு. வஹ் ப்ளஸ் கோ உசே உஸ்கோ, ஹிம் ஆர் டு ஹிம், அவனை அவனுக்கு. அதே மாதிரி அவளை அவளுக்கு, அதை அதுக்கு. மூணுக்குமே இதான் மீனிங். வஹ்க்கு அப்புறம் யாகு. அதே யாகு இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க, அதே தான் ஹீ ஷீ இட்டு தான், ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இவனை இவளை இதை அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் ஈ சே இசே, இவனை இவளை இதை, இஸ்கோ இவனுக்கு இவளுக்கு இதுக்கு. வே அப்படின்னா ரெஸ்பெக்ட், அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதான் தே. அதோட கோ ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உன்ஹேன். உன்ஹேன் அப்படின்னா அவர்களை, உன்கோ அவர்களுக்கு. வேயும் கோவும் ஆட் பண்ணோம்னா அப்படியே மாறும். அவர்கள் ப்ளஸ்க்கு அவர்களுக்குன்னு நம்ம தமிழில் ஈஸியாக சொல்லிடுவோம். பட் இங்கே அப்படியே மாறும். உன்ஹேன் அப்படின்னா அவர்களை, உன்கோ அவர்களுக்கு. அதே வந்து பக்கத்தில் உள்ள இதே வந்து வே எடுத்துகிட்டு ஏன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க. ஏ ப்ளஸ் கோ இவர்களை இவர்களுக்கு. அதே தான் இங்கே ஊவை எடுத்துகிட்டு நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா ஈ ஆட் பண்ணிடுவோம். உன்ஹேன். அதே மாதிரி இங்கேயும் ஊ எடுத்துகிட்டு ஈ ஆட் பண்ணணும். உன்கோ அப்படிங்கிறது இன்கே அப்படின்னு மாறிடும். இவர்களை இவர்களுக்கு. நெக்ஸ்ட்டு தும் ப்ளஸ் கோ. தும் ப்ளஸ் கோ, தும் நீ, கோ இக்கு. நீ ப்ளஸ்க்கு நினக்கு அப்படிங்கிறது உனக்குன்னு மாறப்போகுது. ஸோ து இம் ஹே இன், தும்ஹேன் அதாவது உன்னை. ஐ சேர்த்து ஃபஸ்ட்டு வரும் இல்லையா, தும்ஹேன் தும்ஹேன் உன்னை. உனக்கு அப்படிங்கிறதுக்கு து இம் கோ தும்கோ உனக்கு. தும்ஹேன் உன்னை, தும்கோ உனக்கு. மைன். மைன் ப்ளஸ் கோ நான் ப்ளஸ் இக்கு. நானக்குன்னு வராது இல்லையா, எனக்குன்னு மாறும் இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் மு ஜே, முஜே எனக்கு, முஜ்கோ என்னை. முஜ்கோனா என்னை, முஜேனா எனக்கு. ஹம் ப்ளஸ் கோ. ஹம்னானது வி, நாங்கள். நாங்கள் ப்ளஸ்க்கு நாங்களுக்குன்னு வராது, எங்களுக்குன்னு வரும்.
அதே தான். ஹமேன் எங்களுக்கு, எங்களை, ஹமேன்னா எங்களை, ஹம்கோ எங்களுக்கு. அதே மாதிரி ஹமேன்னா நம்மை, ஹம்கோ நமக்கு, எங்களுக்கு, ரெண்டும் ஒன்று தான். அதே மாதிரி எங்களை, நம்மை, அதுக்கு ஹமேன். ஹம்கோ எங்களுக்கு, நமக்கு. கவுன் ப்ளஸ் கோ. கவுன் அப்படின்னா ஹூ யார், யார் ப்ளஸ் கு யாரை யாருக்குன்னு மாறப்போகுது. ஸோ இங்கே கி சே, கிசே யாரை, கி இஸ் கோ கிஸ்கோ யாருக்கு, யாரை கிசே, யாருக்கு கிஸ்கோ. கவுன் ப்ளஸ் கோ. கவுன்னா இங்கே எப்படி இருக்குன்னா ஹூமுக்கு வரும் இல்லையா, ஹூம் முதல்ல நம்ம ஹூக்கு பார்த்தோம்னா இது ஹூம், அதே தான் சரியா. ஓகே, ஹிந்தியில் பார்த்திங்கன்னா கவுன் தான் ரெண்டுக்குமே. ஆனால் கொஷின் பார்த்திங்கன்னா எவங்களுக்கு அப்படின்னு கேட்போம்ல, அவங்களுக்கு கூட எவங்களுக்கு அப்படி நம்ம கேட்போம்ல, அதுதான். அதுக்கு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா கின்ஹேன், கின்ஹேன் எவர்களை, கின்கோ எவர்களுக்கு, எவங்களுக்கு. ஸோ மரியாதையாக சொல்லும்போது. ஓகே, இதை பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஆனால் ரிப்பீட்டடாக அதை நீங்கள் ஒரு 4-5 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அதோடய வந்து உங்களுக்கு ஒரு சென்டென்ஸில் பார்க்கும்போது இதுதான் இப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறதாவது தெரியும். ஓகே, if you have a doubt you can ask me through WhatsApp. Dhanyawad.